பாருங்க என்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. அன்டிட்டர்மின் ஃபார்ம். அன்டிட்டர்மின் ஃபார்ம் கிட்டத்தட்ட எத்தனை டைப் இருக்கு இப்போ மாடல் 11ல அன்டிட்டர்மின் கோஎஃபிஷியன்ட் ஓடி. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அப்ப இது கிட்டத்தட்ட எத்தனை 6 டைப் என்னமோ பார்த்துருப்பீங்க சரிங்களா. அந்த 6 டைப்ல இருந்து என்ன வருது அப்படிங்கும்போது ஒரு 10 மார்க் வந்து சரிங்களா. பட் மெத்தட் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ங்கிறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். அந்த பி எஃப் ஒன் பிளஸ் கியூ எஃப் டூ அந்த பி வேல்யூ அண்ட் கியூ வேல்யூ கண்டுபிடிச்சு நீங்க போட்டீங்கன்னா போதும் அந்த பிஐ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதுல இருந்து எவ்வளவு கிடைக்குது ஒரு 10 மார்க் கொஸ்டின் கிடைக்குது கரெக்டுங்களா. அப்ப இந்த 6 டைப் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் எழுதலாம். இது ஒரே ஒரு டைப். பட் இன்டெகிரேஷனோட ஃபார்முலா நல்லா தரவா தெரியணும். எங்க வேரியேஷன் ஆஃப் மெத்தட் ஆஃப் பாராமீட்டர்ல வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா நல்லா தரவா தெரியணும். இங்க ஜஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இங்க டெரிவேட்டிவ் ஃபார்முலா தெரிஞ்சு இதை போட்டுடலாம். பட் இங்க இன்டெகிரேஷன் ஃபார்முலா நல்லா தரவா தெரிஞ்சா நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரியா தம்பி? ஓகே சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கூட 2 பார்ட் தான். இதுல பாருங்க எத்தனை பார்ட் இருக்குன்னு 3 பார்ட். 3 பார்ட்ல இங்க பாருங்க ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எத்தனை இருக்கும்? 1 ஃபங்க்ஷனா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடியா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடியா இருக்கும். அதே 2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனா இருந்தா செகண்ட் ஆர்டர் பிடியா இருக்கும் சரிங்களா. இங்க ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் 1 இருக்காது, கண்டிப்பா 2 இருக்கும். 2 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிடியா இருக்கும். மோர் தென் 2 ஆர் 3 இருந்ததுன்னா 3 இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கலாம் ஆர் செகண்ட் ஆர்டர் பிடியாவும் இருக்கலாம் சரிங்களாமா. சரி, இந்த யூலர் காஸ்டர் வச்சு ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ற மாதிரியும் வரும் சார் மாடியூல் 1ல. ஆமா. அப்ப யூலர் காஸ்ங்கிறது ஒரு நார்மல் டைப் தானே. அப்ப அதோட சேர்த்து பிளஸ் 7 டைப் இருக்கு சரிங்களா. 7 டைப் இருக்குது. அது என்ன பண்ணுவீங்க? அதாவது யூலர் காஸ்ங்கிறது என்னது? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இதுல வந்து 2 கான்செப்ட். ஒன்னு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம், அடுத்து வேரியபிள் கான்செப்ட் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வச்சு போடுற கான்செப்ட் ஒன்னு இருக்குது. அந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் என்னமா பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அதுதான் என்ன எடுப்பீங்க? z log x. அப்ப x என்ன எடுப்பீங்க? e power z. ஆமா சார். இல்ல மாத்தி சொல்றேனா? x நான் வந்துட்டு t is equal to e power z log t is equal to z. ஓகே. உங்களோட ஐடியா என்னவோ அதை நீங்க அப்ளை பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? அதை அப்ளை பண்ணிட்டு சம் டிபி பண்ணுங்க. சரியாப்பா? ஓகே. அதை பண்ணிட்டு என்னது ஆட்டோமேட்டிக்கா கான்ஸ்டன்ட் டைம் ஆயிரும். கான்ஸ்டன்ட் டைம்ல இருந்து நீ ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும் அன்டிட்டர்மின் ஃபார்ம்ல. அன்டிட்டர்மின் சால்வ் பண்ண பின்னாடி என்ன பண்ணனும்? திரும்ப வேரியபிள்ல இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அத மாதிரி தான் அதுக்கு 2 மார்க். ஓகே. e power z சொன்னா z log t ன்னு. திரும்ப என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இன் டெர்ம்ஸ் ஆஃப் z ல வரும். சரிங்க. அத வந்து என்ன பண்ணுவாங்க? திரும்ப t க்கு மாத்தணும். அத மறந்துடாத. சரியா? ஓகே சார். என்னன்னா கிவன் ப்ராப்ளத்துல என்ன வேரியபிள் கொடுக்குறானோ அதுதான் சொல்யூஷனா இருக்கணும். கிவன் ப்ராப்ளத்துல xy ல கொடுத்திருந்தானா xy ல தான் சொல்யூஷன் இருக்கும் தவிர நீ x, t ல இருக்க கூடாது ஆர் y, t ல இருக்க கூடாது. கிவன் ப்ராப்ளம் என்ன வேரியபிள் இருக்குதோ எண்ட் ஆஃப் ரிசல்ட் x, y ல தான் இருக்கணும் தவிர மாத்தி இருக்க கூடாது. சரியா? ஓகே சார். சரி. வேற என்ன? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தாச்சு, ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வச்சு பார்த்தாச்சு. இதுதான் ஐடியா. இந்த 5 ஐடியாவா 4 ஐடியாவா 5 ஐடியா இருக்கு. இந்த 5 ஐடியா வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அதுல இன்னொரு ஐடியா நியூவா சொல்லி கொடுத்தேன், ஜெகோபியன் ஃபார்மேட் வச்சு சொல்லி கொடுத்தேன். ஓகே. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பிடி ஈக்குவேஷன் மொத்தமே 4 டைப் தான் கொடுத்துருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 7 டைப் பக்கமா சொல்லியிருந்தேன். அவங்க 4 மெத்தட் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைப் தான், ரொம்ப ஈஸியான டைப் தான். அதாவது ஃபர்ஸ்ட் டைப் என்ன? f of p, q equal to 0. அடுத்தது f of z, p, q equal to f of 0. x, p, q. அடுத்தது f of y, p, q. கரெக்ட்டுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா f of x, p equal to f of y, q. இது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது மட்டும் தான் இருக்கு. மேக்ஸிமம் உனக்கு அது 4 மெத்தட் தான் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் பெருசா இருக்காது. மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இப்போ நீ பார்க்க போற. அதாவது ஒரு பிடி ஈக்குவேஷன் கொடுத்துமா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? z equal to x of t and y of t. அதுக்கு அப்புறம் dz by x. அதுக்கு போய் அப்ளை பண்ணிட்டு செப்பரபிள் பண்ணுவீங்க. ஏன்னா அவனே சொல்லிட்டு செப்பரபிள் வேரியபிள் மெத்தட். அப்ப x y என்ன பண்ண போறீங்க? தனித்தனியா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டைம்னு எடுத்து போட்டு தனித்தனியா எழுதிட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட் என்ன பண்ணணும்? இங்க அப்ளை பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதுல அப்ளை பண்ணணும். சரிங்களா? கரெக்டாமா? டவுட் இருக்குதா? இல்ல சார்.
ஓகே. அப்ப இதான் செகண்ட் மாடலோட 2 கொஸ்டின் இருக்குது. சார் அப்ப அது 2 ஈக்குவல் கொஸ்டின் டு 0 தான் எப்பவுமே இருக்குமா? இல்ல மாறுமா? எங்கப்பா? அந்த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள் ரைட் ஹேண்ட் சைட் கான்ஸ்டன்ட் இல்ல எது வேணா வரலாம். அதாவது வேரியபிள் கூட வரலாம். கான்ஸ்டன்ட் கூட வரலாம். செப்பரபிள் வேரியபிள் மெத்தட்க்கு எது வேணா வரலாம். அதான் இப்படி கூட எழுதலாம். ஓகே 2u பை 2x எப்படி வேணா வரலாம். 2x பை 2t பிளஸ் 2y பை 2t எப்படி வேணா வரலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்ன எப்படி வேணா வரலாம். சரிங்களா? ஈக்குவல் ஓகே 0 சார். இருக்குன்னா இந்த கேஸ்ல ஈக்குவல் 0 கேஸ் கூட வரலாம். இந்த கேஸ்ல 0 கேஸ் வரலாம். சரிங்களா? அதாவது ஓகே கிளாரிஃபிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது ax பிளஸ் py அதாவது px பிளஸ் சார் qy. அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்னா எக்ஸ் டேஷ் எக்ஸ்லாம் ஒரு சைடு ஒய் டேஷ்லாம் ஒரு சைடு ஆமா இருக்குமா? ஆமா. ஓகே. கிளியர் தானா? ஓகே சார். அடுத்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நார்மல் ப்ராப்ளம் எப்படி தான் சால்வ் பண்ணுறது, இன்டெக்ரல் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். அடுத்து இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். மற்றபடி ஒரு 20 ஃபார்முலா பக்கமாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு 20 ஃபார்முலா பக்கமாக இருக்குது. அந்த ஃபார்முலா படிச்சுட்டு இது பண்ணிங்கன்னா உனக்கு ஈஸியாயிரும். சரிங்களா? அதை விட அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா. ஓகே சார். பீரியாடிக் ஃபங்க்ஷன் பத்தி நேற்று 2-3 ப்ராப்ளம் பார்த்துருவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளம். சரிங்களா? ஃபார்முலா ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கணும். 1 by 1 minus e power minus as integral 0 to p f of s ds f of s dx ds வருதா? செக் பண்ணி ds. ஓகே. இது கன்வர்ஷன் தியரம். கன்வர்ஷன் தியரத்தை பத்தி நேற்று போட்டு 4-5 ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் போட்டோம். என்ன நிறைய பார்த்து கன்வர்ஷன் தியரத்தை பேஸ் பண்ணி தான் காலையில பார்த்தோம் நினைக்கிறேன். கரெக்டாப்பா? அதே டவுட் இருந்தது. அதை ரிட்டர்ன் நிறைய ப்ராப்ளம் பார்த்தாச்சு. ஒரு 3 கொஸ்டின் ஹோம்வொர்க் கொடுத்துங்க. அது கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஓகே. அப்ப என்னன்னா இது வரைக்கும் ஓகே. ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் வரைக்கும் ஓகே. தேர்ட் மாடல் வந்து கடைசி மாடல் வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க, இண்டிவிஜுவலா 20 ஃபார்முலா படிக்க போறீங்க. இதுக்கு 20 ஃபார்முலா படிக்கணும். அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் சீரிஸா இதுக்கு ஒரு 20 ஃபார்முலா, இதுக்கு ஒரு 20 ஃபார்முலா, இதுக்கு ஒரு 20 ஃபார்முலா நியூவா லேர்ன் பண்ணுவீங்க. என்ன பண்ண போறீங்க? இது எல்லாமே நியூவா லேர்ன் பண்ணுவீங்க. சரிங்களா? இதுக்கு மட்டும் நீங்க ஆல்ரெடி இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிச்ச ஃபார்முலா தெரிஞ்ச போது அதை வச்சு நம்ம உல்டா பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டடீஸ் நீ பேப்பர் நல்லா பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபார்முலா பக்கமா நீ நியூவா லேர்ன் பண்ணணும். இது வரைக்கும் நீ +2 படிச்ச ஃபார்முலா இல்லாம பேசிக் ஃபார்முலா இல்லாம ஒரு 100 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா உனக்கு வந்து இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நீ பண்ணிட்ட. கஷ்டங்கிறத வந்து எல்லா சாப்டரும் 20 ஃபார்முலாக்கு மேலேயே படிச்சுட்ட. ஆனால் உனக்கு ஈஸியாக தான் இருக்கும்போது கஷ்டமா இருக்காது. சரிங்களாம்மா? ஓகே. ஸோ அதை சொல்லிட்டீங்க. இப்போ என்னது ஓடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது சொல்லிக்கிறீங்க. அடுத்து பிடி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது சொல்லிக்கிறீங்க. நீங்கள் படிச்சது பார்த்தீங்கன்னா ஓடி மட்டும் படிச்சுக்கிறீங்க. நீங்கள் பிடியை லைட்டாக பார்த்துட்டு போங்க. சரிங்களா? பிடியும் உங்களுக்கு ஈஸி தான். ஓடி விட என்னைய சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா பிடியை விட ஓடி நம்ம சரி ஓடியை விட பிடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. செக் பண்ண பண்ணிப்பாரு. சரியா? அதை நம்ம வந்து எக்ஸாம் டைம் கூட ரொம்ப பார்த்துக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரியாப்பா? ஓகே சார். அப்போ இது அந்த மாடியூல் 4 வந்துட்டு ஒன்று ஓடி ஆர் பிடி சாய்ஸே இருக்கும். இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். பட் நான் என்ன கேட்குறேன் ஓடி பிரச்சனை கிடையாது. சொல்லு. ஓகே. சொல்லுமா சொல்லு. இல்லை வேணும்னா ஓடி எழுதிக்கலாம், இல்லைன்னா பிடி எழுதி. ரொம்ப ஈஸியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா கேட்கும்போது பிடி பார்த்தா பார்க்காமே போயிட்டுனா பிடி பஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாய்ஸ் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று வந்து ஈஸியாகவும் ஒன்று வந்து டஃப்பாகவும் கேட்பாங்க. அப்படிங்கும்போது நீ ஓடி மட்டும் படிச்சுட்டு போற, ஓடி இருக்கிறது கொஞ்சம் டஃப், நீ எனக்கு ஒன்று தெரியும் போற, கொஞ்சம் டஃப்பா இருந்தா என்ன பண்ண போற, எக்ஸ்ட்ரா டவுட்டா இருந்தா என்ன பண்ண போற. அப்படிங்கும்போது இது ரொம்ப எப்பயும் பாரு சாய்ஸ் இருக்கும்போது ஒரு ஒன்று வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஆனால் பிடி வந்து ஒரு பேசிக் மட்டும் படிச்சு போ, நம்ம கிரிட்டிக்கலா படிக்கணும், ஒரு பேசிக் மட்டும் பார்த்துட்டு போ. ஏன்னா ஆல்ரெடி நீ படிச்சுக்கிற, நியூவா படிக்கிறதா நான் வேண்டாம் சொல்லுவேன். ஆல்ரெடி இந்த பிடியை நீ படிச்சுக்கிற, அதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. சரி. அடுத்து சூப்பர் கான்செப்ட், உனக்கு ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒரே டேபிள் அத்தனை ஃபார்முலா கொடுத்துட்டோம். 4 இயர்ஸ் சீரிஸ் ஃபார்முலா. ஓகே. பார்ஷியல் ஐடென்டிட்டி பெண்டிங்னு போட்டு பார்த்துட்டியா? பார்ஷியல் ஐடென்டிட்டியை பண்ணிட்டேன். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான் இருக்குது. அது புரிஞ்சு. அது எக்ஸ் ஈக்குவல் என்ன வேல்யூ போடுங்க, அது கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ அதனோட எக்ஸ்பென்ஷன் என்ன பதில், அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணினா நம்மளுக்கு முடியுது. அந்த பெரிய டேபிள் எல்லாத்துக்குமே நான் டேபிள் அனுப்பிக்கிறேன். அந்த டேபிளை மட்டும் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு கரெக்டாக போட்டீங்கன்னா உங்களுக்கு முடியுது. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா செலக்டட் கொஸ்டின் படித்தா போதும் சொல்லிக்கிறாங்க.
ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சொல்லி ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் காஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அது கூட நேற்று கூட நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கான்செப்ட், அடுத்து எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் கான்செப்ட், எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ஃபார்மேட்டு, எல்லாமே ஃபோரியர் சைன் சீரிஸ் என்ன காஸ் சீரிஸ் என்ன, இது நிறைய பார்த்துக்குங்க. ஏன்னா இது ரிலேட்டடாக உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க சொல்லி இதை பார்த்துக்குங்க. அதனால நார்மல் கொஸ்டின் எப்படி ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபோரியர் அதில் இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா யூனிவர்சிட்டியுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் நிறைய இன்ஸ்டியூட்ல நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சரிங்களா? ஓகே சார். அப்படின்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க சொன்னீங்களா இது கேட்ப கான்செப்ட் இதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா கண்ணு? ஓகே. ஓகே சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்விங் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம சொல்லிக்கிறோம் ஒரு 20 ஃபார்முலா இருக்குது. அது முன்னாடி இதுல 2 டைப் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். எக்ஸாம் 3 டைப், உங்களுக்கு 2 டைப் தான். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தடு அண்ட் அனதர் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் தியரம். இந்த 2 டைப் தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதனால தான் அவங்க வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் போதுன்ட்டாங்க. இது ஏன் ஒரு ப்ராப்ளம் போதுன்னு சொல்லிக்கிறாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்புமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். சரியா கண்ணு? அவ்வளோதான் கண்ணு. மற்றபடி இங்கே எங்கேயும் பெருசா இல்லை. இதுதான் உங்க சிலபஸ் கண்டென்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் படிக்க வேண்டாங்களா? அப்ப இந்த கான்செப்ட் விட்டுருவியோ? இந்த கான்செப்ட் எல்சிஆர் படிச்சிட்டேன். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லாத்துலயும் எல்சிஆர் தான் இருந்துச்சு. மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் எதுக்கு பாத்துக்கோ. ஓகே. இருக்குதா மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் பத்தி டேம்டு போர்ஷன் கொடுத்துக்கிறாங்களா? இது வந்து எதனோட சேர்ந்துனா அதனோட தான் வரும். பாஸ்டிவேஷன் கொடுத்துக்கிறாங்களா? மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் அது. இது 3-4 டைப் ஆஃப் மாஸ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கும். அதை வச்சு நம்ம போறோம். 2 மாசம் இருந்தா என்ன, 1 மாசம் ஸ்ப்ரிங் இருந்தா என்ன, அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா இது பார்த்து ஓவராலே கவர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இது ஒரு பிரச்சனை இல்லை. இது மட்டும் நீ இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணியாச்சு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இது மேக்ஸிமம் கவர் ஆயிடுச்சு. இதுல மட்டும் நீங்க படிச்சுட்டீங்க நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம், ஹெவிசைடு ஃபங்க்ஷன் அண்ட் இம்பல்சிவ் ஃபங்க்ஷன். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிடி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் இருக்கு. பிடி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் இருக்கு. அதை கொஞ்சம் பாத்தீங்க. சரிங்களா? ஃபோரியர் சீரிஸ் நீங்க படிச்சிட்டீங்க, சூப்பரா படிச்சிட்டீங்க. ஆல்ரெடி அது கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. இங்க இந்த ஆர்எம்எஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஆர்எம்எஸ் வேல்யூ பத்தி சொல்லலையே அவங்க. அது நான் படிக்கல. அது கேட்பாங்க என்ன பார்த்துக்கேன். நான் அது ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆர்எம்எஸ் வேல்யூங்கிறது ஈஸி தான். ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்கும். பாரு நம்ம ஈஸி தான் ஆர்எம்எஸ் வேல்யூ. சரிங்களா? நம்ம எக்ஸாம் டைம் இப்போ எது மிஸ் ஆகுது, இது மிஸ் ஆயிருக்குது, இது வேணா உனக்கு வேணா சொல்றோம். ஓகே சார். இது பார்ஷியல் ஐடென்டிட்டி நீ பார்த்துட்டு ஓகே வெரி குட். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் நீங்க சொன்ன கான்செப்ட் பார்த்தாச்சு. அதாவது எதெல்லாம் வேண்டாம் நீங்க பார்ஷியல் ஐடென்டிட்டி, கன்வர்ஷன் தியரம் வேணான்ட்டு, அண்ட் சிம்பிள் அப்ளிகேஷனா ஓடி பிடி இருக்குது, இது வேணாட்டீங்க. அப்ப இந்த பாட்டு மட்டும் தான் நீங்க படிச்சுக்கிறீங்க. அது மட்டும் தான் வரணும்னு சொல்லிக்கிறீங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரிங்களா? ஓகே சார். அவ்வளோதான் கிடையாது. அப்போ இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்னாச்சு? இஜெட் டிரான்ஸ்ஃபார்ம்ல கடைசி பாட்டு மட்டும் யார் அவன் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டிபெண்டன்சி ஈக்குவேஷன், இது மட்டும் சொல்யூஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட், இதை மட்டும் படிச்சுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? இதுல எது டவுட் இல்லை? இதுல எது சாய்ஸ் வராதுல? ஒரே கொஸ்டின் தானே வரும். அது ஒரு கொஸ்டின் தான். அவ்வளோதாங்க. இதுதான் மெயின் பார்ட்டு. என்ன மெயின் ஆனா ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிக்கோ. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ.